சாதாரணமாக சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல லக்னத்திலிருந்து 7வது இடத்துல இருந்தாலே களத்திரஸ்தானம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாரும் ரொம்ப பயப்படுவாள். ஆனால் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நாம் ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும். 7ஆம் இடத்துலையே இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது யாருடைய வீடு? அது ஒரு சுபகிரகத்தினுடைய வீடு அல்லது ஒளி பொருந்தின ஒரு சுக்கிரன் அந்த மாதிரியான வீடு. அப்படி இருந்தால் அது 7ஆம் இடமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு உண்டான கெடுபலன்களை அவர் கொடுக்கறது இல்லை. கெடுபலன் அதுதான் கொடுப்பாரா அப்படிங்கிறதும் இல்லை. 7ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு திக்பலம் அடையிற இடம். அதாவது அவருடைய உச்ச பலம், திக்பலம் அடைஞ்ச கிரகங்கள் கெடுதல் பண்ணாது. ரொம்பன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன இருந்தாலும் சனீஸ்வர பகவான் தானே. நாம் பண்ண பாவத்துக்கு உண்டான தண்டனையை அவர் கொஞ்சம் கொடுக்கத்தான் கொடுப்பேன். இருந்தாலும் அதிகப்படியாக அப்படிலாம் நடக்காது. 7 சனியா, கருப்பாய், குள்ளமாய், அழகற்றவனாக, மண்ணை விட வயத்தானவளாக ஒத்தி உட்காருவா அப்படின்லாம் எழுதியிருந்ததுன்னா அதையெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. சாதாரணமாகவே தாம்பத்தியம், அதாவது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எந்த அழகையும் பார்த்து வராது. இது சொல்கிறதுக்கு வியப்பாக இருக்குமே வழிய ஒரு அழகையோ ஒரு அந்தஸ்தையோ ஒரு படிப்பையோ வேறு எதையோ பார்த்து வரதே இல்லை. ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு, இன்னொரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு. இதை சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. நம்ம நினைப்போம், இவன் பொண்டாட்டி என்ன வசத்தின்னு உருகிறான். அவள் என்ன வசதிங்கிறது அவனுக்கு தான் புரியும். அவன் எத்தனை விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறா, எத்தனை விதத்தில் இருக்காங்கிறது அவனுக்கு தான் புரியும். அதேபோல் இவனா கருப்பா குள்ளமாக இருக்கான், இவனை கட்டின்னு என்ன அப்படி இல்லை. கருப்போ குள்ளமோ அழகோ பதவியோ அந்தஸ்தோ படிப்போ எல்லாத்தையுமே அடித்து போட்டு ஒரு பீரிட்டு ஒரு அன்பு வரும் பாருங்க. அது சொல்லி புரிய வைக்கிற அன்பு இல்லை. அதை சொல்லி புரிய வைக்கவே முடியாது. எல்லாத்தையும் விட சும்மா சினிமாவில் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, அந்த அன்பு இல்லை. அது நிஜமான அன்பு. அது யாரோ ஒரு மனுஷன் மேலே யாரோ ஒரு மனுஷிக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் பெரிய தவறு. ஜென்ம ஜென்மமாக யார் பொண்டாட்டியா அப்படியானா இருந்துருக்குமா, அவளைதான் இந்த ஜென்மத்திலேயே அப்படியா பொண்டாட்டியாக வரும். இதுதான் நிஜம். அப்போ எங்கேயோ பிறந்திருக்கிற ஒரு பையன், எங்கேயோ பிறந்திருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாளே நம்ம நினைக்கிற வழிய அந்த திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டதே தான். அது இங்கே இப்போ நடக்கிறது, அவ்வளோதான். செயல்படுத்தப்படுறது, அவ்வளோதான். அதனால் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்து திருமணம் பண்ணிக்கணும். எதை விட்டு கொடுக்கணும்? எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டாம். படிப்பில் அல்லது அழகில் அல்லது உயரத்தில் அல்லது அந்தஸ்தில் அல்லது குடும்ப சூழலில் இப்படி ஏதாவது ஒன்றுத்தில் கொஞ்சோண்டு குறைவாக தான் வரும். கொஞ்சோண்டு அந்த குறைவை நினைக்காம திருமணம் பண்ணிட்டா
அந்த இல்வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும். அப்படி பண்ணிட்டவளுக்கு தீர்காயுசோட நல்ல கடைசி வரைக்கும் அந்த ஒரு அன்பும் பண்பும் நிறைஞ்சு நல்ல குழந்தைகளை பெற்று நல்லா சந்தோஷமாக வாழறதுன்னு இருக்குது இல்லையா, அந்த வாழ்க்கை அமையும். அதனால் 7ல் சனி பகவான் இருக்கார் அப்படின்றதுனால உடனே பயந்து போய் எப்படி சேருமோ என்ன ஆகுமோ, இல்லை கல்யாணமே ஆகாதுன்னு. ஆனால் என்னென்னா கல்யாணம் ஆக ரொம்ப நாளாகும், ரொம்ப நாளாகும். பெண் குழந்தைகளாக இருந்தாலும் 39 40 வயசுக்கு போயிடும். ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் 40 வயசுக்கு கிராஸ் பண்ணி தான் நடக்கும். அப்படி தான் அது நடக்கணும். நடுவில் அவளுக்கு என்ன திசைகள் வருது, புக்திகள் வருது, அதுகளெல்லாம் சாதகமாக இருந்தால் ஒரு வேளை சீக்கிரம் நடந்தால் அது நல்லதுதான். சாதகம் இல்லாத தசைகள் புக்திகளாக வந்ததுன்னா அதை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணால் தான் இல்வாழ்க்கையில் அவளுக்கு இன்பமாக இனிமையாக இருக்கும். என்னப்போ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் அதுகளுக்கு உண்டான கிக்கி கொஞ்சம் விளையாட்டு, சீண்டல் கிண்டல் விளையாட்டு, கொஞ்சல் கொலவல் இப்படிலாம் இருக்கும். கொஞ்சம் வயசாகி கல்யாணம் பண்ணால் அதுக்குண்டான அமைதியும் அடக்கமும் பணி வழக்கமும், அதுலேயும் அந்த நீ இன்றி நான் இல்லை எல்லாம் தான் இருக்கும். அதில் இல்லாத போயிடுமா என்ன, அப்படியே தான் இருக்கணும். அதனால் 7 சனி இருந்தால் திருமணம் ரொம்ப தாமதமாகும். ஆனால் நல்லபடியாக மனைவியோ அல்லது கணவனோ அமைஞ்சு நல்லபடியாக திருமண வாழ்க்கை நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். லக்னத்தில் இருக்கிற கிரகம் 7ஆம் பார்வையாக அதை பார்க்கும் இல்லையா. அப்படி இருக்கிறது அந்த சனி பகவானுக்கு விரோதமான கிரகமாக இருந்தது, பகை கிரகமாக இருந்தது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது என்ன இருந்தாலும் ஒரு பகை கிரகத்தினுடைய பார்வையோடு ஒரு நடத்தின்னு போகணும் அப்படின்னா, இதை திருப்பி சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் மட்டும் இல்லை, எந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே நாம் நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்காது. இதை எல்லாருமே மனசில் ஒரு அழுத்தமாக திருத்தமாக நினச்சிக்கணும். நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. 1000 ஒருத்தர் கிடச்சிதுன்னா அது நம்ம கோடான கோடி புண்ணியம்தான். அது ஏன் அப்படின்னா, ஒரு ஆண் அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவன் வளர்ந்த சூழ்நிலை, அவனுடைய ஒரு பெண் அவள் வளர சூழ்நிலை, அவளுடைய அப்பா அம்மா, அவளுடைய பழக்க வழக்கங்கள், அவள் பார்த்தது கேட்டது, இதெல்லாம் ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் பழக்கமாக வந்துட்டு கடான்னு எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்னா யாராலையுமே மாற்றிக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட போய் பேசிகிட்டு இருக்காத, ராத்திரிலாம் விளையாண்டுட்டு இருக்காத, வந்துடு 6 மணிக்கெல்லாம் வா உட்காரு, தொப்பனம் போடும் தான், எந்த ஆம்பளையானும் போட மாட்டான், எந்த மனுஷனுக்கு போட முடியாது. அதுபோல் அதுபாட்டுக்கு சுதந்திரமாக நல்லா ஆணுக்கான பொண்ணு சம்பாதிக்கணுண்டி, நல்லா வேலை செய்யணுண்டி, நல்லா தைரியம் மறுக்குடனே சொல்லி கொடுத்து வளர்த்த அந்த குழந்தை ஏன் 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வர நீ? அம்மா நாட்டையே லட்சணமாக 7 மணிக்கெல்லாம் வீட்டு வர முடியாது. ஏன் அவனோட நின்று பேசிகிட்டு இருந்தேன்? கரெக்டாக வேலை ஆச்சுன்னு வர வேண்டியதான் முடியாது. அவள் பார்க்குற பார்வையே வேறு. அவள் எந்த ஆம்பளை பார்க்குதோ தன் சகோதரனா தன் நண்பனாக பார்க்குவோம். அதுபோல் தான் மற்றவர்கள்லாம் பார்க்குறா. அவளுக்கு அந்த மாதிரி கீழ்பார்வை கிடையாது. இதையெல்லாமும் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் பள்ளியும் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துலலாம் நம்ம சண்டை போட்டு கலக்கக்கூடாது. ஏன்னா அப்போ எப்படி வேணா இருக்கலாமா, அப்படி அர்த்தம் கிடையாது. யாருமே ஒழுக்கத்தோடு தான் இருப்பாள். எந்த ஒரு ஜீவனுமே எந்த ஒரு மனைவியுமே தன்னோட ஆம்படியானுக்கு துரோகம் பண்ண மாட்டான். அதே போல் கணவன் கொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் எந்த எவளையும் சாதாரணமாக வேறு பார்வையாக பார்க்க மாட்டான். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் குழந்தை குட்டியாக ஏதோ விளையாட்டுக்கு ஏதோ காலேஜில் படிக்க அப்படி அப்படியே லெவலில் எடுத்து எல்லாம் நடந்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, சுத்தமாக அப்படியே ஒரு மனுஷன் 40 வயசுக்குள்ள உட்காந்துக்க முடியாது. ஏதோ ஒன்று அவளை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், அவளை பண்ணிக்கலாம்னு இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம பெருசு பண்ணிட்டு நம்ம கவலைப்பட்டு வாழ்க்கையை நரக்கமாக்கின்றக்கூடாது. அப்போ வாழ்க்கை அப்படின்னா என்ன? ஒருத்தருடைய குறைய இன்னொருத்தர் காட்டி கொடுக்காம, அதே சமயத்தில் நீ இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுவேன், நீ கொஞ்சம் எனக்கு கொசரம் மாற்றிக்கிறியா, நான் உனக்கு கொசரம் இதெல்லாம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுத்து சமாதானமாக கேட்டு அந்த ஒரு
வழியில் நம்ம போகணுமே வழிய டாம்னா டோம்னா எதுவுமே இல்லையே. என்ன இருக்குது அப்புறமா அதில் போய் இந்த வாழ்க்கையே அது எளியம் புண்ணியமாக ஒரு வாழ்க்கை, ஒரு சண்டை. அப்புறம் குழந்தைக்கோசரம் வாழறோம். குழந்தைக்கோசரம் என்ன, அந்த குழந்தைக்கு தான் இந்த அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே அந்த அதை பார்த்துட்டே இருந்தால் அதுக்கு அந்த குழந்தை வளர போகுது. அந்த குழந்தை எப்படி வளரும்? ஏழா குணமான குழந்தையாக வளரும். ஏன்னா அப்பான்னு சொல்கிறா அம்மான்னு சொல்கிறா, அந்த குழந்தை அதான் வெடிக்கு பார்த்து நின்றுருக்கோம். அது எப்படி வளரும்? குழந்தைக்கோசரம் வளர்ந்தோம்னா கணவனுக்கோசரம் மனைவியும், மனைவிக்கோசரம் கணவனும் வாழணும். அதில் அன்பில் பூத்த மலர்கள் அந்த குழந்தைகள். ஒரு ஆரோக்கியமான அன்பான இல்லத்தரசியும் அரசனும் அந்த குழந்தைகளும் வாழற அந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கம். அந்த குழந்தைகள் நாட்டுக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கே சேவை செய்கிற அளவு நல்ல பிரமாதமாக வருவார். அதனால இந்த 7ஆம் இடத்து சனினே இல்லை, எந்த இடத்துல சனி இருந்தாலுமே விட்டு கொடுத்து தான் வாழணும். விட்டு கொடுத்து தான் கணவனும் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவியும் கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். இல்லை ப்ளைனாக சொல்லப்போனால் ஒன்றும் கிடைக்காது, வாய முடியும் இருக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வாய மூடி இருக்குதுன்னு கேட்டால் அது சண்டை தான். அதை கணவனும் மனைவியும் தனக்குள்ளே தெரிஞ்சுக்கணும். எப்படிங்க நான் வாய மூடி நிற்க முடியும் இந்த விஷயத்தில் அப்படின்னு மனைவி கணவனை கேட்கணும், அன்பாக ஆசையாக கேட்கணும். என்னால் நீங்கள் செய்கிற இதெல்லாம் ஒத்துக்க முடியல, பின்னாடி நீ கூட இந்த மாதிரி நடந்தால் எனக்கு பிடிக்கல, நான் எப்படி எல்லாம் பழைய சொல்ல முடியும், நீ இப்படி நடந்துக்காத, எனக்கு இதெல்லாம் சந்தேகமாக இருக்குது. நீ எனக்கு சந்தேகப்படலாம் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, ஆனால் உன் மேலே சந்தேகப்பட எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற உண்மையும் அவளுக்கு உரைக்கணும். இவனுக்கு உரைக்கணும். இந்த போர்க்காலத்தில் யாரும் வின் பண்ணி எதுவும் கழிக்க போகிறதில்லைங்க. குடும்பம் குதூகலமாக இருக்கணும். அந்த எண்ணத்தோட கணவன் பண்ணி நிறைய சண்டை போடலாம். சண்டை போட தான் மனைவி இருக்கவே முடியாது. போடணும். எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது? சண்டை போட்டுலாம் ஆக முடியாது, சண்டை போட்டுலாம் போடாட்டி. ஆனால் அந்த சண்டை பிரிவிலையும் போர்லையுமாக முடியக்கூடாது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை தொலைக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம பார்க்கலாம். 7ஆம் பார்வையாக சுபகிரகம் பார்த்துன்னா இந்த சனீஸ்வர பகவானை, அது நல்லது. அது யோகத்தை கொடுக்கக்கூடியது. மகரத்திலேயோ கும்பத்திலேயோ துலாத்திலேயோ கேந்திரத்தில் இருந்ததுன்னு, கேந்திரம் அப்படின்னாக்கா 1, 4, 7, 10 லக்னத்திலிருந்து லான்னு போட்டுது இல்லையா, 1, 4, 7, 10 இதெல்லாம் கேந்திரம் அப்படின்னு பேர். இந்த கேந்திரத்தில் இருந்ததுனாலோ இல்லை திரைக்கோணம் அப்படிங்கிற இடங்கள்லாம் இருந்ததுனாலோ, துலாத்தில், மகரத்தில், கும்பத்தில் இதிலெல்லாம் இருந்தது அப்படின்னாக்க ஒரு நகரத்துக்கே அதிகாரியாக வரக்கூடிய பிரமாதமான யோகத்தை அந்த சனி பகவான் கொண்டு வந்து தருவார். அதுபோல் ஒரு கிராமத்துக்கு அதிகாரி இருக்கக்கூடிய மணியக்காரர் சொல்லுங்க, அந்த மாதிரியான யோகங்களையும் அது தரும். நிறைய புகழ் தரும், பெருமை தரும், சுக வாழ்வு தரும், நீடித்த வாழ்வு தரும். நேர்மை, சனி பகவான் மகரம், கும்பம், துலாத்தில் இருக்கிறவெல்லாம் நேர்மை அதை தவறாமல் இருப்பாள். அதனால பல பாதங்கள் வந்தால் கூட அவள் அதுக்கோசரம் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றமே. ஏன்னா சனி பகவான் நேர்மை தவறாதவர். சனீஸ்வர காலத்தில் தொல்லையெல்லாம் வருது, நான் தொல்லை ஒன்று கொடுக்கணும்னு ஒரு தலையில் எழுதிக்கு அதை கொடுக்குறாரு, அவ்வளோதான். அவர் கொண்டு வந்து கொடுக்கல, நீ என்ன பண்ணியோ அதை அனுபவிக்கிற, அவ்வளோதான். அதனால் நல்லபடி இருக்கிற சனி பகவான் நமக்கு என்ன கொடுப்பேர்? 7ஆம் இடத்துலேயே அந்த சனி பகவானே இருந்தால் கூட மகரம், கும்பம், துலாம், கேந்திரஸ்தானத்தில் எல்லாம் திக்பலம் அடைஞ்சி இருக்கிற சனி பகவானுக்கு சஷயோகம் அப்படிங்கிற ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குறாரு சனி பகவான். சனி பகவான் யோகம் கொடுக்குறாரு அப்படி இல்லை, சனி பகவான் கொடுக்குற யோகத்தினால கொடுக்கக்கூடிய எந்த வித வீடோ வாசலோ நல்ல மனைவியோ நல்ல பொருளோ ஆயுளுக்கும் அது அப்படியே இருக்கும், சாஸ்வதமாக இருக்கும்.
இப்போ சனி தசையிலையோ இல்லை சனி பகவானுடைய ட்ரையாங்கிள்லையோ ஒரு வீடு வாங்கினோம் அப்படின்னா அந்த வீடை விற்கிறவங்க விற்க முடியாது. ஒரு பொண்ணை நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா அவள் தீர்க்க சுமங்கலியாக தீர்க்காயோடு இருக்கா. ஆம்பியானுக்கு அவ்வளோ பாசமாக நல்லபடியாக இருப்பாள். ஆனால் உலகமாக அழகியாக இருக்கா அப்படின்லாம் நம்ம துருவம் தர முடியாது. சுமாராக இருப்பாள், நல்லா இருப்பாள். ஆனால் கணவன் நேரத்தில் பத்திவர்த்தியாக இருந்து நல்லபடியாக குழந்தைகளை பெற்றெடுத்து நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பாள். அதே போல் அந்த கணவனும் ரொம்ப நல்ல சிறப்பாக ஒரு கிராம அதிகாரியாக, ஒரு நகர அதிகாரியாக, ஒரு நீதி நேர்மையான ஆளனாக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் பல பேர் போற்றி புகழ்ந்து கௌரவம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து உடையவனாக இருப்பான். அதுபோல் 7ஆம் இடத்து அதிபதி இந்த சனி பகவானோடு சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ தோஷம் இல்லை. அதனால் 7 சனியா கருப்பாய் குள்ளமாய் ஒருத்தி ஒரு வருவான் அப்படின்னு அதை பற்றி ஐயோ அந்த கற்ப குள்ளமாக ஒருத்தர் வருவானா அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். அது சுக்கிரனுடைய விட இருந்ததுன்னா சிவப்பாக லட்சணமாக ஒருத்தனும் வருவான். நல்லபடியாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். அயல் நாட்டில் பணிபுரிகிற ஒரு யோகத்தையும் சனி பகவான் கொடுப்பார். ஆனால் திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகத்தான் நடக்கும். சில பேருக்கு சீக்கிரமாக நடக்கும். அது நல்ல சுபகிரகம் பார்த்துட்டோ, சுபகிரகம் வீட்டில் இருக்குது, அல்லது குரு பகவானுடைய தசை வந்துவிட்டு, அல்லது அந்த ஒரு நல்ல ஒரு கல்யாண தசைகள், கல்யாணம் பண்ண வேண்டிய புக்திகள் அந்த ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கேட்டுச்சே இந்த சனி பகவானுடைய தசையோ சனி பகவானோட புக்தியோ 7 நாட்டு சனி காலத்துலேயோ நிச்சயமாக கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. சனி பகவான் என்ன நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னா வேலை சுமையை ஏற்றுவார். இப்போ ஒரு பொண்ணு ஆடிட்டு பாடிட்டு விளையாடிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வந்து அம்மா பண்ணி போட்டால் சாப்பிட்டு உட்காந்து தாச்சி தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்க முடியுமா அந்த குழந்தை? உடனே பொண்டாட்டியாக பண்ணனா அங்கே வேலை இருக்க முடியும். அட்லீஸ்ட் அவளுக்கு தின்னு அவள் தூங்கி அப்படி எனக்கு போட்டு ஒரு குழந்தை வந்து அதை பார்த்துக்கிறப்ப வேலை தானே. அப்புறம் மாமனார்லாம் இருக்கும், அவள் எல்லாமே ஒதுங்கி உட்காந்தா கூட அந்த வேலையை அவள் பண்ணணும் முடியும். அதுவும் டெய்லி பண்ணணும் முடியும். கால் போட்டு டிவி பார்த்து இன்ச்சிச்சு உட்காந்து டிவி பார்த்து சாப்பிட்டு இருக்க முடியாது, குறைக்க முடியாது உங்களுக்கு எல்லாத்தையும். அது அவளுக்கு வேலை தானே. அந்த மாதிரியா எந்த குழந்தைய நான் கொடுத்தேன்னு சொல்லலை. ஆம்பளை பொம்பளை யாராலும் சொல்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி பொறுப்புகள் இல்லாத வாழ்க்கை தானே அவளுக்கு. திருமணமான பொறுப்பான வாழ்க்கை. ஆனால் 7 நாட்டு சனி காலத்தில் அஷ்டமத்து சனி காலத்துலாம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அஷ்டமத்து சனி காலத்தில் வரன் பார்க்கும்பொழுது அந்த வரன் வந்து அதுவும் கடகராசி சிம்மராசியாக இருந்தது, கடகலக்கம் சிம்மலக்கமாக இருந்ததுன்னா அந்த வரனை பற்றி நல்லா விசாரித்து அவள் சொல்ல தகவல்கள் உண்மையான நல்ல தகவல் தானா, உண்மையான தகவல் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டு அப்புறம் அந்த திருமணத்தை நடக்கும். அவ்வளோதானே வழியா பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சனி பகவான் அப்படின்றவரை பார்த்து நம்ம அதிகமாக பயப்பட வேண்டியதோ அதிகமாக கவலைப்பட வேண்டியதோ ஒன்றுமே கிடையாது. அதாவது உழைப்பு, வேர்வை நிலத்தில் சொட்ட நான் வசதி விடுறேன். இதுதான் சனி பகவானுடைய கொள்கை. ஆனால் நம்மளை எத்தனை பேருக்கு நெத்தி வேர்வை நிலையில் சொட்ட உழைக்கிறதுக்கு பிடிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு போனால் நிறைய பேர் உழைக்கிறோம் இல்லைன்னு இல்லை. உண்மை அதுதான். உழைப்பாளிகளை சனீஸ்வரன் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்மையாளர்களுக்கு சனி பகவான் எந்த கெடுதலையும் எந்த காலத்துலையும் எந்த சனி காலத்துலையும் பண்ண மாட்டார். நேர்மையாக இருக்கியா அப்படின்றது சோதனை பண்ணுவார். எல்லாம் அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை. நேற்று காத்தால் வேலைக்கு போனேன், நீ காத்தால் 4 வீடு கட்டிட்டான் அப்படியே நாமளாக தான் 4 வீடு கட்டலாமே நினச்சின்னு எதையான பண்ணோம்னா நல்லா மாட்டின்டுவோம். நம்மளுக்கு சாமர்த்தியமே வேண்டாம், நம்ம நேர்மையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த சோதனை கட்டத்தை நம்ம தாண்டிடணும். வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் நேர்மையாக கிடைக்கிறது நம்ம கிடைக்கணும். உழைக்கிறதுக்கு அஞ்சக்கூடாது, உழைப்புக்கு அஞ்சக்கூடாது, நேர்மைக்கு அஞ்சக்கூடாது.
ஏழை, மாற்றுத்திறனாளிகள், வயசான அம்மா அப்பா இருந்தால் சனீஸ்வர காலத்தில் அவள் ஆயுஷ்னு வந்து தங்களோட வச்சுட்டா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய கஷ்டம் தீமைகள் அந்த அந்த மனுஷர்களுக்கு இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஏன்னா முதியவர்களை பாதுகாக்கிற இடத்துல, முதியவர்களை காப்பாற்றுற இடத்துல சனி பகவானுடைய தொல்லை இருக்காது அப்படின்னு அவர் உறுதி கொடுத்துருக்கார். அதுபோல் மாற்றுத்திறனாளிகள், கை நொண்டி கால் நொண்டி மூளை வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரியான குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ உதவி செய்யும் பொழுது சனி பகவான் தன்னுடைய தண்டனையை நல்லா குறைச்சி விடுவேன். இதிலெல்லாம் நமக்கு மார்க்குகள் வந்துடும். என்ன மார்க்குகள்? நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழிகள். கோமாதா, பசு, கோ இருக்கிற இடங்களுக்கு நம்ம நிறைய பணமோ காசோ கொடுக்கலாம். வாசலில் தெருவில் பசு போனால் கூட அதுக்கு ஒரு அகத்திக்கீரை வாங்கி தருது, அதுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி தருது. இல்லை பசுமாட்டை வீட்டுக்கு அழைச்சின்னு வர சொல்லி அதை குளிப்பாட்டி ஒரு தொட்டியில் அரிசி, வெல்லம், பயத்தம்பருப்பு, கொஞ்சம் தேன், பால் அதெல்லாம் குத்தி அதை சாப்பிட வைக்கிறது. அந்த அரிசி வந்த அந்த மாட்டுக்காரனுக்கு ஏதாவது தட்சிணை கொடுக்குறது, அவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் பண்ணாலுமே கூட சனி பகவானுடைய தொல்லை நீங்கி போகும். ரொம்ப நாள் கல்யாணமே ஆகலை அப்படின்னா ஒரு பசுமாட்டுக்கு கோதுமை மாவில் நல்லா வெல்லம் நிறைய போட்டு தேங்காயை நல்லா துருவி போட்டு நல்லா உருட்டி அதை 9 உருண்டைகளை ஆக்கி 9 வாரம் அந்த பசுவோட கண்ணுக்குட்டியோட பால் கொடுக்குற பசுவாக இருக்கணும். அதுக்கு 9 வாரங்கள் யார் கல்யாணம் ஆகணுமோ அந்த பையனோ அல்லது பொண்ணோ கொடுத்துன்னு வந்தால் எல்லா விதமான தோஷங்களை நீங்கள் அவளுக்கு நல்லபடி கல்யாணமாகும். இப்படிலாம் நிறைய வழிகள் முக்கியமாக தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கருணையான எண்ணத்தோடு இருக்கணும், விட்டு கொடுக்கணும். வாழ்க்கைன்றது கரடு முரடு தான். அதை லாவகமாக ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு ஏரியாக ஆகணும், சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஏரி ஆகணும். வலிக்கதேன்னு கத்தக்கூடாது, ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு சண்டை போடக்கூடாது. இப்படி இருக்கிற வழிக்கு சனீஸ்வர பகவான் எந்த தேடுதையும் எந்த காலத்திலையுமே பண்ணுறதே கிடையாது. உழைப்பு, நேர்மை, புத்தி கூர்மை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுகிற குணம், ஏழை எளியவர்களுக்கு மாறி வழங்குகிற குணம் உஷத்தியாக கொண்டு வருவேன் சனீஸ்வர பகவான். நம்மளை பரபர நல்ல உயர்ச்சியாக கொண்டு வருவேன். எவ்வளவோ உசந்த மனுஷாலாம் சனி பகவானுடைய நல்ல ஒரு தசயோகத்தை பெற்றவா தான். அப்படி கொண்டு வரும்போது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம சாதாரணமாக இருக்கும்பொழுது நமக்கு கர்வம் பலாத்தோன்னெல்லாம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக வையின்னு மேலே வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும்? யார் எனக்கு கேட்டா பா அப்படின்னு தோணும் இல்லையா? அது தோணக்கூடாது. அது தோணதை சாதாரணமாக பெருமையாக நினச்சிக்கலாம். நான் நல்லா இருக்கேன், நான் சக்தியாக இருக்கேன், நான் எல்லாருக்கும் எல்லாம் செய்வேன், நானும் சந்தோஷமாக இருப்பேன், இப்படி எண்ணத்தோடு நினச்சிக்கலாம். இதுகளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் பெருமையாக நினச்சிட்டேலாம் மண்டையில் போட மாட்டேன். கர்வமாக நினச்சிடுமனா, கர்வப்பட்டு யாருக்கனா கஷ்டத்தை கொடுத்தோம்னா அது பெரிய பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் தண்டனைகள்லாம் தயாராக வச்சு நல்லா வழங்கி விட்டுருவேன். நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அங்கெல்லாம் நல்லா அடி வாங்குவோம். அதனால நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நமக்கே தெரியுமே எது தப்பு ரைட்டுன்னு தெரியாதா? குழந்தைகளாக இருந்தால் தான் 10 வயசு வரைக்கும் தெரியாது. அது 12 வயசானாலே இது ரைட்டு இது தப்பு, இப்படி நடக்கலாம் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம நேர்மையை நிலைநாட்டிட்டோம்னா எல்லோருடைய இல்வாழ்க்கையிலையும் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சனீஸ்வர பகவான் ரொம்ப வசதியாக கொண்டு தருவேன். அவரை போல கெடுப்பவரும் கிடையாது, அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். கெடுப்பவனை எதை கெடுப்பார்? நம்ம வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு போயிட மாட்டேன். நான் பலாத்தனம் பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். பலாத்தனம் பண்ணாத வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப வசதியாக
சனி பகவான் போல கொடுப்பவர் யாருமே கிடையாது. அதனால் இந்த 7ஆம் இட சனி அப்படின்றத பார்த்து நம்ம கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். சனி பகவான் அப்படின்றவரை பார்த்தே நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே 30 வருஷம் சனி பகவான் தான் உட்காந்துருக்கேன். எப்படின்னு கேட்குறீங்களா? 7 சனி 3 சுற்று வருதா? 3021 31 22 வருஷம் ஆகிடுதா? அதுலேயே அஷ்டமத்து சனி 2 வருஷம் சுற்றிட்டு வருதா? அது 5 வருஷமா? அப்புறம் கண்ட சனி, அதுக்கப்புறம் வந்து சுற்றிட்டு வர கோச்சார சனி, அந்த சனி இந்த சனி கொசூர் சனி குட்டி சனி ஏதோ வந்துட்டு இல்லையா? இதெல்லாம் சேர்த்து வச்சா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் 30 வருஷ காலம் சனி பகவான் வரை ஒரேடியே 30 வருஷ காலம் இல்லை, அங்கங்கே அப்பப்போ வந்து பார்த்து நம்மளை நல்லா ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி போயிட்டு குடி கடவுள் வந்து இந்த சனீஸ்வர பகவான் எதுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக சந்தோஷமாக வாழ்ந்து சௌக்கியமாக அட்டகாசமாக வரணுங்கிறதுக்கு தான். ஒரு மாஸ்டர் இருந்தால் தானே குழந்தைகள்லாம் வந்து சமத்தாக படிக்கணும், சமத்தாக எழுதும், சமத்தாக பண்ணணும். மாஸ்டர் இல்லாத ஒரு கிளாஸ் ரூம் வச்சுருந்தா அது எப்படி கலாபலன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம கலாபலன் போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இந்த சனீஸ்வர பகவானை படிச்சிருக்கிற வழிய சனீஸ்வர பகவானை பார்த்து நம்ம பயந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்க்கணும்னா எல்லா கிரகமும் தான் நம்ம பலாத்தனம் பண்ணால் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். நம்ம தப்பு பண்ணால் நம்ம அம்மா பத்து முதுகல் வைக்க மாட்டாளா? இன்னும் அம்மா தானே ஏன் அடித்தா எனக்கு? அம்மா கூட அடிக்கதான் அடிப்பா, நீ பலாத்தனம் பண்ணால் அடிக்க அடிப்பா, தம்பத்தா இருந்தா இல்லையா? அதனால் நம்ம சனீஸ்வர பகவானை பற்றின இந்த கட்டுரையை கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.